இன்னைக்கு நம்ம 10 கட்டளைகளை பார்த்து பார்க்க போறோம். ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுல நம்ம ஒரு 10 கட்டளைகளை பார்த்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கட்டளை வந்து என்னை அன்றி வேறு தெய்வத்தை நீ வணங்காதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் வந்து ஒரே தெய்வம். நம்மளுக்கு எத்தனை தெய்வம் உலகத்துல லட்சம் கோடி தெய்வங்கள் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே தெய்வம், பரிசுத்தமான உயிருள்ள தெய்வம்னா அது நம்ம ஆண்டவர் மட்டும். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 10 கட்டளையில ஆண்டவர் சொல்றாரு என்னை அன்றி வேறு தெய்வத்தை நீ வணங்காதிருப்பாயாக. அதில் பார்க்கணும்னா நம்முடைய பரிசுத்த தெய்வத்தை அவர் மட்டும்தான் என்ன செய்யணும், வணங்கணும். வேறு தெய்வத்தையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கவும் கூடாது, அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க கூடாது. இப்ப 2வது கட்டளை என்னன்னு பார்த்தோம்னா, 2வது கட்டளை யாரும் விக்கிரகங்களை நீ என்ன செய்து கையால் செஞ்சு என்ன செய்யக்கூடாதான், வணங்க கூடாது. இப்போ பல விக்கிரகங்களை நம்ம செஞ்சு வணங்கணும், அப்படிதானே? இப்போ ஒரு விக்கிரகத்தை நம்ம செஞ்சு வணங்க கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கட்டாயமா சொல்றாரு, நீ கையால் செஞ்ச ஒரு களிமண்ணால நீ வணங்கிக்கிட்டு இருக்க, ஒரு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்க, ஒரு சிலை சிற்பி செய்த மனிதன் செய்த உன்ன மாதிரி ஒரு மனுஷன் ஒரு மாமிசம் செய்த ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் அங்கேயே சொல்றாரு. என்ன செய்யக்கூடாதான், நீ வந்து அவன் செய்த ஒரு சிற்பி உன்ன மாதிரி ஒரு மனுஷன் மாமிசம் செய்த அந்த சிலையை என்ன செய்யக்கூடாதான், வணங்க கூடாது. 3வது சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அதாவது இப்போ பல பேர் இந்த சோசியல் மீடியா, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பல தலைவலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்து நல்லவர், ஆண்டவர் நல்லவர் இப்படி போடுறாங்க. அங்கேயே அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டவரே சொல்லியிருக்காரு, வேதத்தில் சொல்லியிருக்காரு. அங்கே என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, என்னுடைய நாமத்தை வீணில வணங்காதிருப்பாயாக. அல்லேலூயா. அவருடைய நாமத்தை என்ன செய்யக்கூடாதான், வீணிலே வணங்காதிருப்பாராம். அவருடைய நாமத்தை எங்கே வெளியில சொல்லக்கூடாதாம். இதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு முக்கியமான 3வது கட்டளை. இதை நம்ம பின்பற்றணும். 4வது கட்டளை வந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாக்க வேண்டும். ஓய்வு நாள ஆண்டவரே சொல்ற 4வது கட்டளை ஓய்வு நாள்ல பரிசுத்தமா இருக்க வேண்டும். இந்த ஓய்வு நாள்ல நம்ம எப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஆண்டவர் சுத்திகரிக்கிற நாள் இது, ஆண்டவருடைய ஒரு ஓய்வு நாள். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிளம்புனாலே ஓய்வு நாளா இருக்க வேண்டும். அது நம்ம எப்படிலாம் இருந்தா அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது ஒரு ஓய்வு நாளாய் ஒரு ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்து சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நாளை மாறும். முதல்ல வந்து உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உன் தாயையும் உன் தகப்பனையும் சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னால நீ அவங்களை திட்டி ஏசி எந்த பிரச்சனை பண்ணாம அவங்ககிட்ட இருந்து வந்தாதான் அது ஒரு பாய். அது ஒரு 5வது கட்டளை. தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் அவங்களுக்கு கீழ்ப்படியணும், செவி கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான பாய். 6வது கொலை செய்யக்கூடாது. யாரையும் கொலை செய்யக்கூடாது. ஒருத்தனை போய் கொலை செய்து விட்டு என்ன செய்யக்கூடாதான். இது 6வது கட்டளை, முக்கியமான கட்டளை. அடுத்து 7வது கட்டளை, இது ஒரு முக்கியமான கட்டளை, உபச்சாரம் செய்யக்கூடாது. இது வந்து ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா இது கட்டளையில எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா உபச்சாரம் நீ வந்து செஞ்சுட்டு சர்ச்சுக்குள்ள வந்தனா அது என்ன அப்படிங்கறனால அது ஒரு பாவம், மிகப்பெரிய பாவம்ங்கிறனால அதை என்ன செய்யக்கூடாதான், நீ வந்து 7வது கட்டளைக்குள்ள உபச்சாரம் நீ செய்யக்கூடாது. 8வது கட்டளை கள்ளத்தனம். நீ கள்ளத்தனம் பண்ணக்கூடாது. ஒருத்தர்கிட்ட போய் துட்டு வாங்கக்கூடாது. துட்டு வாங்கிட்டு அவனை ஏமாற்றக்கூடாது. நீ கள்ளத்தனமும் கபடத்தனமும் கொண்டிருந்தா ஆண்டவர் உன்னை என்ன செய்வார், ஒரு நல்ல ஆராதனை ஓய்வு நாளாவே இருக்காது. அதனால என்ன செய்யக்கூடாதான், கள்ளத்தனம் இருக்கக்கூடாது. அடுத்தது அப்ப 10
இன்னைக்கு வந்து 10 கட்டளைகளை நம்ம வந்து பார்க்கிறோம். 10 கட்டளைகளும்